வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு சார்ஜிங் மாடுல், ஒரு சார்ஜிங் சர்க்யூட், ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட், லித்தியம் அயன் பேட்டரி. இந்த லித்தியம் அயன் பேட்டரி லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன். இதில் டிஃப்ரெண்ட் கம்பெனி இருக்குது. 18650 மாடல் நம்பர். இதில் ஆப்ரேட்டிங் வோல்ட் அல்லது மினிமம் எவ்வளோ வோல்ட் இருக்கணும் அப்படின்னா இதில் 3.7 வோல்ட் இருக்கும். அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. எவ்வளோ ஆம்பியர் அப்படிங்கிறத ஒவ்வொரு செல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். 1000 மில்லி ஆம்பியரா, 2000, 5000 அப்படிலாம் இருக்கும். டிஃப்ரெண்ட் மாடல், டிஃப்ரெண்ட் கம்பெனி இருக்குது. இப்போது ஒரு செல் பக்காவாக சார்ஜ் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக 1 ஹவரில். அந்த சார்ஜிங் யூனிட் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சேன், ஓகேங்களா? அந்த சார்ஜிங் யூனிட் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஓகே, அவைலபிள் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இல்லை நானே மேனுவலாக பண்ணணும், சார்ஜ் பண்ணணும், இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கோர்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடுல் வாங்கிக்கலாம். இந்த மாடுல் எங்ககிட்ட இருக்குது, ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுதான் இந்த மாடுல் தான் நான் சொன்னது. லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாடுல் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இதில் அப்படியே டைரெக்டாக ஏசியில் கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் லித்தியம் அயன் செல்லு மட்டும் இதை நம்ம சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் ஆச்சுன்னா இதனுடைய மேக்ஸிமம் வோல்ட் வந்து 4.25. அதில் கட் ஆஃப் ஆயிடணும். ஒருவேளை அதுக்கு மேலே சார்ஜ் ஆனால் அதுக்கு பேர் ஓவர் சார்ஜிங்னு சொல்லுவோம். லோடு கொடுத்தா டிஸ்சார்ஜ் ஆயிரும். அப்படி டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் வோல்ட்டு கீழே டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது. குறிப்பாக 3 வோல்ட். சில செட்டிங்ஸில் 2.6, 2.5லாம் கூட வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லித்தியம் செல்லை நம்ம மறுபடியும் ரீசைக்கிள் உபயோகப்படுத்த முடியாது. ஸோ ரெண்டுலேயுமே நம்ம கேர் டேக்குன்னு இருக்கணும். ஓவர் சார்ஜ் ஆகிடக்கூடாது, ஓகேவா? ஓவர் டிஸ்சார்ஜ் ஆகிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு லோடு கொடுக்கணும்னு சொன்னால், லோடு ஒர்க் பண்ணணுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த லோடு வந்து அதிகபட்சமான கரண்ட் வந்து அது எடுக்கக்கூடாது. அது ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் மாடலில் இருக்குது. இது ஒரு மைக்ரோ சிப் இதில் இருக்குது. இதுதான் போர்டு. இங்கே இருக்கு இல்லையா போர்டு. டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 2x4, வித்து 4 சென்டிமீட்டர், ஹைட் 2 சென்டிமீட்டர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம எங்கே வேணாலும் இது மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், மொபைல் ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். உங்களுக்கு என்ன கிளாஸில் ஜாயின் பண்ண அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எந்த எலக்ட்ரானிக் கோர்ஸ் வரதா இருந்தால் இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2 முடிச்சுட்டு வாங்க. அப்போ தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்ஜினியராக மாற முடியும். இந்த சேனலுடைய நோக்கமே வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த சர்க்யூட்டில், இந்த போர்டை பற்றி தான் டீட்டெயில்ஸ் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் இதனுடைய ஒரு பிக்சர். இதுதான் மாடுல். இந்த மாடுலில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒரு யூஎஸ்பி சாக்கெட். நம்ம ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து, மொபைல் ஃபோன் பற்றி தெரியும் உங்களுக்கு, அவுட்புட்டில் வந்து 5 வோல்ட் வரும். இந்த மாதிரி ஒரு சார்ஜர். இதில் 5 வோல்ட் அல்லது 5.1 வோல்ட் வரும். இதில் 1 ஆம்பியர், 2 ஆம்பியர் இப்படிலாம் இருக்குது. நம்ம 1 ஆம்பியர் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா 2 ஆம்பியர் சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்புட் கொடுத்துட்டு இங்கே இருக்க B+B- இருக்கு இல்லையா? இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இந்த செல்லை வந்து அட்டாச் பண்ணிடலாம், ப்ளஸ்-. இப்போ இந்த செல்லை சார்ஜ் பண்ணணும். இந்த செல்லுக்கு சார்ஜ் ஆகிற வோல்ட் மேக்ஸிமம் 4.25 சொல்லியிருக்கேன். இப்போ என்ன வோல்ட் இருக்கும் பார்க்கலாமா? இதில் பார்க்கலாம். இப்போது மல்டிமீட்டர், இது வந்து 20 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செல் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ லிட்டர்னு. இது பவர் ஆன் பண்ணிக்கிறேன். பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதில் எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு பார்க்குறேன்.
இதில் 4 வோல்ட் இருக்குது. ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் வோல்டேஜ் இந்த செல்லில் இருக்குது. இன்னொரு செல் எடுக்கிறேன். இந்த செல்லில் பார்க்குறேன் 3.5 3.8 இந்த மாதிரி இருக்குது. இது கம்மி. இப்போ இது டு பி சார்ஜ்டு பண்ண வேணும். ஓகே, அப்போ இதை சார்ஜ் பண்ணலாம். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம இதில் ஆட் பண்ணோம்னா இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணி 5 வோல்ட்டு 1 ஆம்பியர் அல்லது 2 ஆம்பியர் சார்ஜர் இன்புட் கொடுத்தோம்னா இந்த செல்லு வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ 3.6 இருக்குது பார்த்தோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு 4.2 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். இது எவ்வளோ வோல்ட்டில் கரண்ட்டில் சார்ஜ் ஆகிறதுக்காக இந்த ஐஸ் தான் கண்ட்ரோல் சர்க்யூட். இதில் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் CCCV கான்ஸ்டன்ட் கரண்ட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸில் இது வந்து சார்ஜ் ஆகணும். சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ட்ரிகல் மோடுக்கு மாறிக்கும். அந்த என்ன செய்யும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும், கிட்டத்தட்ட ஓப்பன் சர்க்யூட் மாதிரி. ஸோ இந்த செல்லு வந்து சார்ஜ் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். நாம் இதை வேறு யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்லில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு மீட்டர், ஒரு மாடுல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இதான் இங்கே இருக்கக்கூடிய மாடுல் எல்லாமே. இது ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியர்ட்டையும் அவசியம் இருந்தால் நல்லது, இந்த மாதிரி மாடுல். ஓகேவா, லாஸ்ட் கிளாஸில் நான் காமிச்சிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் ரொம்ப முக்கியமாக ஒரு PMS பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் 1S அப்படிங்கிற மாடுலை பயன்படுத்தி நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். அதில் லோடு ஷார்ட் ஆனால் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன். லோடு ஷார்ட் ஆன உடனே கட் ஆஃப் ஆயிரும். கட் ஆஃப் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பேட்டரியை மேக் பண்ணுறது எப்படி, அது லித்தியம் அயான் செல் யூஸ் பண்ணாலும் சரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் யூஸ் பண்ணாலும் சரி, PMS அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுதான் ஒரு பிரெயின் ஆஃப் த சர்க்யூட், பிரெயின் ஆஃப் த பேட்டரி சிஸ்டம். அதில் எல்லாமே இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகே, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்லுலேயும் பேலன்சிங் கரெக்டாக இருக்கா, வோல்ட்டு கரெக்டாக இருக்கா, ஆம்பியர் கரெக்டாக இருக்கா, ஹீட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட், அதான் PMS. நான் 1S வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போது ஒரு பேட்டரியை மேக் பண்ணணும் அப்படின்னா மேக் பண்ண தெரிஞ்சால் தான் நம்மக்கிட்ட ஏதாவது சர்வீஸ்க்கு வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு EV, ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோ இல்லை ஒரு சோலார் சிஸ்டமோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் பேட்ரி இருக்கும். ஸோ EV பேட்ரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா சோலார் பேட்ரி, எப்படி யூஸ் பண்ணாலும் சரி லித்தியம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா லித்தியம் தான் பேசிக். லித்தியம் அயன் இருந்தாலும் சரி, லித்தியம் பாலிமர் இருந்தாலும் சரி, நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், இந்த சீரியஸ் பேரலல் அப்படிங்கிற கனெக்ஷன் வந்து நமக்கு தரவாக தெரியணும். தெரிஞ்சாதான் நாம் அதை ஓப்பன் பண்ணி அந்த யூனிட்டில் குரூப் ஆஃப் செல்லில் இருக்கக்கூடிய எந்த செல் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த கிளாஸஸ். ஓகே, சரி, இது ஒரு சார்ஜிங் மாடுல். இந்த சார்ஜிங் மாடுலில் இந்த இடத்துல 2 இண்டிகேட்டர் இருக்குது. ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து ப்ளூ ஆர் க்ரீன், மாடுல் பொறுத்து. சார்ஜ் ஆகும்போது ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியும், சார்ஜ் ஃபுல் ஆனோன்னே கம்ப்ளீட் ஆனோன்னே இந்த ப்ளூ ஆர் க்ரீன் கலரில் எரியும். நாம் இந்த USB சாக்கெட் வழியாக தான் இன்புட் கொடுக்க போகிறோம். 1 ஆம்பியர் கரண்ட்டு. நாம் இப்போ ஒரு செல் இருக்குது, இந்த செல்லு வந்து 1000 மில்லி ஆம்பியராக இருந்தால் 1 மணி நேரத்தில் இது வந்து சார்ஜ் ஆயிரும். ஓகே, சப்போஸ் USB சாக்கெட் இல்லை அப்படின்னா கூட எக்ஸ்டர்னலாக ஒரு 5 வோல்ட் என்ன பண்ணலாம், இங்கே ப்ளஸ் மைனஸ் இந்த இடத்துல நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு, இன்புட் ப்ளஸ் இன்புட் மைனஸ். அப்போ பேட்டரி ப்ளஸ் பேட்டரி மைனஸ் கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போ இதுலேருந்து லோடு எடுக்கணும் அப்படின்னா எடுக்கிறதுக்கு அவுட்புட்டில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு, பேட்டரி என்ன பண்ணியிருக்கு அவுட்புட், அது நம்ம ஒரு லோடு ஒரு பல்பு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த போர்டோடைய டீட்டெயில்ஸ்.
எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு பார்க்கலாம். இதுதான் சர்க்கியூட் பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ஸு மைனஸு லித்தியம் செல்லு, லோடு எப்படி ஒயர் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கு. வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஐசி, இதான் இன்புட் சாக்கெட், டிசி இன்புட் சாக்கெட். எக்ஸ்டர்னலாக ஒரு 5 வோல்ட் கொடுக்குறனாலும் இதில் கொடுக்கலாம். இதில் யூஸ் பண்ணுற ஐசி வந்து TP4056 மாடுல். இதுதான் ஓகே. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம், எல்லா சர்க்கியூட்டுக்குமே டயக்ராம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ தான் இன்கேஸ் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் இந்த போர்டுன்னு இல்லை, எந்த போர்டு வந்தாலும் அதுக்குள்ளே எல்லாமே சார்ஜிங் சர்க்கியூட் வரும். ஃபியூச்சரில் எல்லாம் இப்படி தான் இருக்க போகுது. உங்களை அப்கிரேட் பண்ணுறதா இந்த சேனலுடைய நோக்கம். ஒவ்வொருவரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியர் வருவீங்க நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். அப்போது இந்த மாடுல் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லித்தியம் செல்லை நம்ம சார்ஜ் பண்ண முடியும் 1 ஹவரில் 1000 mAh இருந்தால். ஒருவேளை லித்தியம் செல் 2000 இருந்தால் ஹவர்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு டயக்ராம் இருக்குது. டயக்ராம் தெரிஞ்சுட்டு அந்த டயக்ராம் எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சர்வீஸ் இதுக்காக தான் சர்வீஸ்னு இல்லை, நாளைக்கு ஃபியூச்சரில் எப்படி வேணாலும் வரும். ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்களாக ஒரு புக்கை படித்து தெரிஞ்சுக்கிறத விட யாரோ ஒருத்தர் சொன்னால் ஈஸியாக புரியும். அதுதான் இந்த சேனலுடைய நோக்கம். வியூவர்ஸ் பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் உங்களை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். படிப்பு முக்கியம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வேணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யார் வேணாலும் சர்வீஸ் ஃபீல்டுக்குள்ளே வரலாம். ஒவ்வொரு நாளும் இதை பற்றிய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட் பார்க்கலாம். இதில் தான் TP4056 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசியில் மொத்தம் 8 பின் இருக்குது. இந்த 8 பின்னில் 1வது பின், இது 1வது பின். இதில் டெம்ப்னு போட்டிருக்கு, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சென்சிங் பின். இது 1வது பின். 2வது பின் வந்து ப்ரோக்ராமிங் பின். 3வது பின் வந்து கிரவுண்டு. 4வது பின் வந்து VCC வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்கியூட் சப்ளை. தென் 8வது பின் வந்து CE சிப் எனேபிள், இமிடியேட்டாக ஆன் ஆயிரும். அதுக்காக அடுத்து இந்த இடத்துல ரெட் எல்இடி கொடுத்துருக்கு, இந்த இடத்துல க்ரீன் கலர் எல்இடி கொடுத்துருக்கு. க்ரீன் ஆர் ப்ளூ ஏதோ எல்இடி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஃபில்டர். இது வந்து ப்ரொடெக்டிவ், ஒரு ரெசன்ஸ் இருக்குது. 0.4 ohms, 0.4 ohms, 0.2 ohms இந்த மாதிரி இருக்கும். பீசபிள் ரெசிஸ்டர். ஓகே, சப்ளை வந்து 5 வோல்ட் இதுக்கு இன்புட் கொடுக்க போகிறோம். கொடுத்தா இந்த பேட்டரிக்கு இந்த இடத்துல 3.7லேருந்து 4.2 வோல்ட் வரைக்கும் சார்ஜ் ஏறும். சார்ஜ் ஏறணுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். இதுதான் பேட்டரி. இந்த பேட்டரியோட நெகட்டிவ் என்ன NTC அப்படின்னு கொடுத்துருக்கு. நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு இருக்குது, பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இந்த PTC NTC பற்றியெல்லாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். எனியோ இந்த இடத்துல என்னென்னா, இந்த ரெசன்ஸ் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகும் அக்கார்டிங் டு ஹீட். ஹீட் ஆனால் போதும். அதனால தான் இந்த 1வது பின் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கு. தெர்மல், இந்த இடத்துல தெர்மல் டிடெக்டர். இந்த லித்தியம் செல் ஹீட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஹையாக மாறும், பேட்டரி கட் ஆஃப் பண்ணிடும். இது ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ரெசன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கு 1.2K. இந்த ரெசன்ஸுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், சார்ஜிங் டைமை என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கூட்டலாம் குறைக்கலாம். இது டிவைடர், R1 R2 டிவைடர், அதாவது டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இதோட லிங்க் பண்ணியிருக்கு கம்ப்ளீட்டாக. பின் நம்பர் 5 இதுதான் அவுட்புட் வோல்ட். இந்த இடத்துல இன்புட் கொடுக்குறோம். 4வது பின்னில் இன்புட் கொடுத்துறோம். 5 வோல்ட் கொடுத்து அவுட்புட்டில் நம்ம வோல்ட் எடுத்து பேட்டரியோட ப்ளஸ்ஸை கொடுத்துருக்கோம்.
இந்த இடத்துல சார்ஜிங்னு ஒன்று கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல எல்இடி கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல ரெட் கலர் எல்இடி. ஒரு எல்இடி எரியணுன்னா உங்களுக்கு தெரியும், ஏனோடுக்கு வந்து ப்ளஸ் வரணும், கேத்தோடுக்கு -V வரணும், அப்போ தான் இந்த எல்இடி எரியும். அப்போ சார்ஜ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எல்இடியோட ஏனோடுக்கு பாசிட்டிவ் கிடைக்குதுன்னு அர்த்தம், கேத்தோடுக்கு நெகட்டிவ் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் இந்த எல்இடி எரியும். அப்போ இந்த க்ரீன் எல்இடி ஏன் எரியல? இந்த க்ரீன் எல்இடியுடைய ஏனோடில் பாசிட்டிவ் வோல்ட் கிடைக்கும், கேத்தோடில் நெகட்டிவ் வோல்ட் கிடைச்சா எரியும், கிடைக்கல, பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஸ்டாண்ட் பை 6 பின்னு வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போது இந்த எல்இடியுடைய ஏனோடில் பாசிட்டிவ் இருந்து கேத்தோட்லேயும் பாசிட்டிவாக இருந்தால் அது ரிவர்ஸ் பயாஸ், இந்த எல்இடி வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ சார்ஜ் ஃபுல்லானோடனே இந்த 6th பின் என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் ஆயிரும். இது நெகட்டிவ் ஆனால் உடனே ப்ளூ கலர் எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதெல்லாம் புரியணும், தெரிஞ்சணும். நிறைய சர்க்யூட் நீங்கள் பார்க்குறது மூலிமா நீங்கள் டே பை டே டெவலப் ஆக முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த சேனலில் வர வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸ், பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க, கம்ப்ளீட் பண்ணாதவங்க, இன்கம்ப்ளீட்டில் இருக்கவங்க, ஸ்டடியிங் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம படிச்சுட்டு வராங்க ஸ்டூடெண்ட், ப்ராக்டிக்கல் நாலேஜே இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலையை வந்து. ஸோ படிக்கும்போது இதெல்லாம் கற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபியூச்சர் ரொம்ப அருமையாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் நிறைய மார்க்கெட்டில் வந்துருச்சு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு போதுமான என்ஜினியர்ஸ் இல்லை. பெரிய படிப்பு ஏதாவது தேவையான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம், பக்காவாக பண்ணலாம். தொடர்ந்து சேனல் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வருவீங்க. ஓகேங்களா? நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னதான், இதுதான் இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணக்கூடிய ஒரு மாடல். இதனுடைய ப்ரைஸ் வந்து 300 rupees. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். 2 ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ், நட் ஸ்க்ரூ ப்ளஸ் இந்த போர்டு இருக்கும். இதன் மூலிமா செல் எவ்வளோ ஹேண்டில் வச்சுருக்கு, ஆம்பியர், ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஏன்னா அந்த செல்லில் இதில் என்ன போட்டிருக்கோ அது சில செல்லில் இருக்காது. இப்போ 10,000 mAh/h போட்டிருக்கோம், ஆனால் இந்த கெப்பாசிட்டியில் செக் பண்ணால் தெரியும் இதனுடைய உண்மையான எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இது இருந்தால் தான் நம்ம பேட்ரி மேக் பண்ணும் பொழுது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இது இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த மாடல் எங்கிட்ட இருக்குது, வாங்கிக்கலாம். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.